வெளியில இருக்கும்போது ஒரு ஆக்டிவா இருந்தான். உள்ள ஒரு கட்டுப்பாடோட தான் அவன் இருந்திருக்கிறான். ஆனா அவன் இவ்வளவு நாள் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏரியா மக்கள்லாம் என்னக்கா சொல்றாங்க? எல்லாமே சந்தோஷமா போடுறாங்க. ஓகே. வினோத் அண்ணன் எப்படி இருக்கிறாரு, இங்க ஆப்போசிட்டா இருப்பாரு. அங்க ஆனா வெளியில எப்படி இருக்கிறான்னா அங்கதான் உள்ள இருக்கிறான். ஆனா கொஞ்சம் இதுவா தான் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்காரு. ஓகே. ஏன்னா இடையில வந்து பார்வதி அவருக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு பெரிய சண்டையே ஏற்பட்டுச்சு. அப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கஷ்டமா தான்ப்பா இருந்தது. ஏன்னா இருக்கிறது 90 நாள் யாரையும் வெறுத்துக்க கூடாது. சரி அவன் நல்லதான் ஆடினா நல்லா பண்ணா அவளுடைய நேரம் அது மாதிரி ஆச்சு. இவனும் 2 பேரும் அவனு வெளியில அனுப்பிட்டான்ட்டு அந்த கோவத்துல கமருதீனை ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஆமா ஆமா. ஏன்னா அவர் வெளில போகும்போது அழுதுட்டார், மனுஷன் உடஞ்சிட்டாரு. நட்புனா எந்த அளவுக்கு? இல்லை நட்புனாலுமே எல்லாருக்கும் நல்லா தான் பழகுவான். அவங்ககிட்ட யார் நல்லா பாசமா பழகுறாங்களோ அந்த அளவுக்கு பாசமா இருப்பான்ப்பா. அவனை பத்தி யாரும் சொன்னது கிடையாது இன்ன வரைக்கும். யாரும் இன்னும் வினோத்தையும் தப்பானவன் இந்த இடத்துல யாரும் சொன்னதே கிடையாது. எல்லார்கிட்டே மனம் விட்டு தான் நல்லா தான் பேசுவான். இங்க நிறைய ஃப்ரெண்டு அவனுக்கு இங்கன்றது இல்ல, எங்க போனாலும் அவனுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்களே பாத்துருப்பீங்க இந்த கச்சேரியில் இருக்கிறவங்க கான இதுல. ஆமா, நீங்களே எவ்வளவு பேட்டி கொடுக்குறாங்க பாத்துக்கிறீங்களா? கரெக்ட். ஏன்னா இப்போ நான் வெளில பேசினேங்க்கா, வெளில இருக்கவங்க கூடிய அதை ஏரியாவில் இருக்கவங்கள்ட்ட பேசினேன். கொரோனா டைமில் அத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதுமாரி இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார்ல, அது உண்மை. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி தாங்கிட்ட இல்லைனாலுமே வேற ஒருத்தவங்க உதவி கேட்டா வந்து பண்ணிடுவாரு. கண்டிப்பாப்பா. யாரு கேட்டாலுமே அவன் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு அது கேட்டாங்களே இல்ல நம்ம கிட்ட இல்லையே நான் நினைக்க மாட்டான். அந்த டைம்ல அதை ஒப்ப வச்சிருவான். அதெல்லாம் நம்ம சும்மா சொல்ல கூடாது. பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க அவனுக்கு. இப்ப நான் என்ன சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்லுவாங்க, தம்பின்னு வாங்க. என்ன தவிர வேற யார்கிட்ட கேட்டாலுமே அவனுடைய குணம் தெரியும். இல்லைன்னு சொன்னது கிடையாது.